இயேசுவில் இனியவர்களே, நம்பிக்கையோடும் ஆர்வத்தோடும் புனிதர் அனைவரின் ஆசீர்வாதமாக அனைத்து புனிதர்களின் பரிந்துரை உங்களுக்கு இந்த நாளில் கிடைப்பதாக. இந்த உலகத்தில் கடவுள் மனிதர்களை படைத்தார். மனிதர்கள் அவர்களிலிருந்து புனிதர்கள் என்கிற புதியவர்களை படைத்தார்கள். யார் இந்த புனிதர்கள்? அவர்களைத்தான் இன்றைய வாசகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்கள் என்று திருவெளிப்பாடு புத்தகம் இவர்களை அறிமுகப்படுத்துகிறது. இவர்கள் யார்? எங்கிருந்து வருகிறார்கள் என்கிற கேள்விக்கு இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று பதில் தரப்படுகிறது. மனிதர்கள் அனைவருமே கடவுள் தந்த வாழ்க்கை தங்களுக்கானது என்கிற குறுகிய நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு சிலர் மட்டும் கடவுள் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையின் உண்மையை உணர்ந்து கொள்கிறார்கள். எதற்காக கடவுள் மனிதர்களை படைத்தாரோ அதற்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அந்த வாழ்க்கையை வாழ்வது அவ்வளவு எளிதானதல்ல என்பதையும் புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் தங்கள் முயற்சியை அவர்கள் கைவிடவில்லை. அதனை வாழ்ந்து காட்ட மெனக்கெடுகிறார்கள். அதன் பொருட்டு பல்வேறு துன்பங்களை சந்திக்கிறார்கள். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கவில்லை. இறுதி வரையிலும் சிறப்பான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறார்கள். இவர்களைத்தான் திருச்சபை புனிதர்கள் என்று அறிவிக்கிறது. மனிதர்கள் ஒவ்வொருவருமே புனித வாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பமாக இருக்கிறது. அந்த வாழ்வை பலர் நமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றி நாமும் இந்த மனித வாழ்வின் உண்மையான இலக்கை அடைவதற்கு முயற்சி எடுப்போம். இன்றைய நாளில் அனைத்து புனிதர்களின் விழாவினை தாய் திருச்சபையோடு இணைந்து கொண்டாடுகிறோம். இந்த உலகத்தின் பார்வையில் பிழைக்க தெரியாதவர்களாக, மற்றவர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களாக இப்படியும் வாழ முடியுமா என்ற விமர்சனமாக பார்க்கப்பட்டவர்களின் விழா இந்த விழா. அவர்களின் கூற்றுகளையெல்லாம் பொய்யாக்கிய விழா. இந்த உலக மதிப்பீடுகளை புறந்தள்ளிவிட்டு உண்மைக்காக, நீதிக்காக உயிர் கொடுத்தவர்களை, ஏழை எளியவர்களுக்காக தியாகமாக்கியவர்களை கடவுள் எந்த அளவுக்கு உயர்த்துவார் என்று நம்மை வியந்து பார்க்க வைக்கும் விழா. புனிதர்கள் யார்? அவர்களை புனிதர்களாக வாழ தூண்டியது எது? அவர்கள் புனிதர்களாக மாறுவதற்கு எது காரணமாக அமைந்தது? இப்படி பல கேள்விகள் புனிதர்களை பற்றி சிந்திக்கிற போது நமக்குள்ளாக எழுவது இயல்பு. அவர்களது வாழ்வு ஒரு சிந்தனையை நமக்கு தெளிவாக்குகிறது. புனிதராக வாழ்வது கடினம் என்பது உண்மைதான். ஆனால் புனிதராக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் வந்தாலே போதும். அந்த எண்ணத்திற்கு ஏற்ப நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே போதும். மற்ற பலத்தை கடவுள் தருவார். அவர் நாம் தொடங்குகிற நற்செயலை நிறைவு செய்து வைப்பார். நமது எண்ணம், சிந்தனை அனைத்தும் நாம் எப்படி புனிதராவது? அது கடினமா என்பதாக இருக்கக்கூடாது. நானும் கடவுள் முன்னிலையில் ஒரு புனித வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவராக இருக்க வேண்டும். அந்த எண்ணம் நம்மை கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கும். 2013ஆம் ஆண்டு நமது திருத்தந்தை எழுதிய நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற திருத்தூது இதழில் மகிழ்ச்சிக்கான காரணம் என்ன என்பதை துன்பமும் துயரமும் கரைவதே என்னும் கூறுகிறார். கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னதாக வந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் தன்னுடைய கதாபாத்திரத்தின் எல்லா சூழ்நிலையிலும் கூறக்கூடிய வார்த்தை மகிழ்ச்சி. தாயின் வயிற்றில் கரு தங்கியிருக்கிறதா அல்லது இல்லையா என்று வினவ மருத்துவரிடம் செல்கின்ற போதும் மருத்துவர் கூறுகின்ற வார்த்தை கணவருக்கும் மனைவிக்கும் மகிழ்ச்சி. இத்தகைய மகிழ்ச்சி வெளியிலிருந்து ஒரு நபரின் வழியாக நமது மனத்திற்கு எட்டுவதாக அமைகிறது. இது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கிறது என்பதை உளவியல் சிந்தனையாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இவ்வாறு கூறுவார். ஒருவனின் இன்பமோ துன்பமோ அதனை அவனுடைய சுய சிந்தனையில் கடக்க முயல்வதை மகிழ்ச்சி தரும். இதுதான் உண்மையான மகிழ்ச்சி. அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றார். அதனை உணர்ந்துதான் மக்களை மகிழ்ச்சியாக இருக்க அழைப்பும் விடுக்கின்றார். இயேசு பெருமையுடன் முழங்கும் 8 பேர்கள் யூத மரபுக்கு அப்பாற்பட்டவை. இந்த மலைப்பொழிவினை விவிலிய பேராசிரியர்கள் 2 விதமாக பிரித்து முதல் 4 வகை பேறு பெற்றோர் வழியாக கடவுளோடும் மற்றொரு 4 வகை பேறு பெற்றோர் வழியாக சக மனிதர்களோடும் நல்லதொரு உறவு வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளதாக கூறுகிறார். அப்படிப்பட்ட உறவுதான் நம் வாழ்வின் மகிழ்ச்சியை கொடுக்கும். அதனைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கின்றோம். அனைவரும் ஆண்டவரை நாடுங்கள், ஏனென்றால்
அவர் எல்லா சிக்கல்களையும் கடந்தவர். அதனால்தான் வலுவற்ற நிலையிலும்தான் மகிழ்ச்சி என அறிந்து கொண்டார் என்று பவுல் 2ஆம் வாசகத்தில் கூறுகிறார். மகிழ்ச்சி சமுதாயத்திலே புறந்தள்ளப்பட்ட பாமர மக்களிடையே புகுந்து கிடக்கிறது என்பதை வெளிப்பாடு தான். சமுதாயம் எவையெல்லாம் புறந்தள்ளப்பட்ட குலமாக கருதியதோ அவர்களையெல்லாம் பேறு பெற்றவர்கள் என கூறுகிறார். அதனால்தான் பிறப்பின் செய்தியை புறந்தள்ளப்பட்ட இடையர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மகிழ்ச்சி அதன் வழியாகத்தான் வெளிவருகிறது. நான் மகிழ்ச்சியை எங்கே தேடுகிறேன்? வசதியிலா அல்லது எளிமையிலா, பணத்திலா அல்லது குணத்திலா? சிந்திப்போம். புனிதர்கள் மொத்தம் எத்தனை பேர் என்று உங்களுக்கு தெரியுமா? நினைவிலிருந்து சில பெயர்களை சொல்ல சொன்னால் 20 பேர்களுக்கு பிறகு யோசிக்க தொடங்கிவிடுவோம். புனிதர்களின் பிரார்த்தனையில் ஏறக்குறைய 50 புனிதர்களின் பெயர்கள் பட்டியலிடுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இணையதளத்தில் நுழைந்து பார்த்தால் 2000க்கும் மேற்பட்ட புனிதர்களின் பெயர்களை பார்க்கலாம். இவர்களெல்லாம் திருச்சபையால் புனிதர்கள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டவர்கள்தான். உண்மையில் இறை திருவுளத்தின்படி வாழ்ந்து இன்று விண்ணில் இறை இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் என்னும் பார்வையில் பார்த்தால் லட்சக்கணக்கான புனிதர்களை எண்ணலாம். இன்றைய நாளில் திருச்சபை அனைத்து புனிதர்களையும் நினைவு கூர்ந்து இறைவனை போற்றுகிறது, நன்றி கூறுகிறது. பெயர் தெரிந்த பெயர் தெரியாத அனைத்து புனிதர்களையும் இன்று எண்ணி பார்க்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். புனிதர்கள் என்பார் யார்? தங்களுடைய வாழ்வையும் பணியையும் இறைவனின் விருப்பத்திற்காக அமைத்து கொண்டவர்கள்தான் புனிதர்கள். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்கும் மலைப்பொழிவை தம் வாழ்வாக்கிய அனைவருமே புனிதர்கள் தான். இந்த நாள் நமக்கு விடுக்கும் அழைப்பு, நாமும் புனிதராக வாழ வேண்டும், புனித வாழ்வை விரும்ப வேண்டும். புனிதர்கள் என்பவர் நமக்கு அப்பாற்பட்டவர்கள், வியத்தகு வரங்களை பெற்றவர்கள் என்று எண்ணாமல் அவர்களும் நம்மை போன்ற நிறைகளும் குறைகளும் கொண்டவர்களே என்பதையும், ஆனால் நாள்தோறும் தங்கள் வாழ்வை இறை வார்த்தையின்படி நடத்தியவர்கள் என்பதையும் நினைவு கொண்டால் நாமும் புனிதர்களாக வாழலாம், முயற்சி செய்யலாம். ஆமென்.